மீனாட்சி, உன்கிட்ட பேச எங்கிருந்து ஆரம்பிக்க அப்படின்னு யோசிச்சப்போ தான் சுந்தரகாண்ட நினைவு வந்தது. அதில் ராமனும் சீத்தையும் முழுக்க பிரிஞ்சே இருந்தா கூட ராமாயணம் மொத்தம் 7 காண்டம். அதில் சுந்தரகாண்டம், அதாவது சுந்தர அப்படிங்கிற அந்த பேரை வால்மீகி சுந்தரகாண்டத்துக்கு தான் வச்சாராம். இந்த 7 காண்டத்துலேயும் சுந்தர அப்படிங்கிற அந்த பேரை சீத்தையும் ராமனும் பிரிஞ்சிருந்த அந்த காண்டத்தில் தான் வச்சாராம் அந்த பேரை. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணத்தையும் இந்த வால்மீகி அவரே சொல்கிறாரு இந்த ராமாயணத்தில். அதில் மொத்த அழகும் அந்த சுந்தரகாண்டத்தினுடைய கண்டென்ட்டில் தான் இருக்கான். ராமாயணத்தினுடைய மொத்த அழகும் சுந்தரகாண்டத்திலேயே இருக்கான். எப்படி? சுந்தரே சுந்தரோ ராம, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தரோ கபிஹி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம்ன சுந்தரம். என்ன அர்த்தம்னா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். சுந்தரகாண்டத்தில் ராமன் சுந்தரன், சுந்தரே சுந்தரோ ராமக. அடுத்தது சுந்தரே சுந்தரி கதா, கதை அழகானது. சுந்தரே சுந்தரி சீதா, சீதையோ பேரழகி. சுந்தரே சுந்தரம் வனம், அசோகவனம் வனப்புடையது. சுந்தரே சுந்தரம் காவியம், காவியமோ இனியது. சுந்தரே சுந்தரோ கபிகி, வானர அழகர். யாரு? நம்ம அனுமான் தான். அடுத்தது சுந்தரே சுந்தரம் மந்திரம், இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற சொற்கள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் மந்திரங்கள். சுந்தரே கிம்ன சுந்தரம், சுந்தரகாண்டத்தில் எதுதான் அழகில்லாதது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மீனாட்சி நீ சுந்தரி தேவி, நீயே துணை அப்படிங்கிற பாட்டில் வர்ற தேவாதி தேவன் சுந்தரேசன் சித்தம் கவர் புவன சுந்தரி நீயே தான். இதை ஒரு சின்ன பாட்டு நான் எப்போ படித்தது ஞாபகம் வருது, சொல்லவா? சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரே லங்கா, சுந்தரே கிம்ன சுந்தரம், சுந்தரே சுந்தரி சீதா அக்ஷதா மருதே முகா, ஸ்ருத்வா ஹ்ருஷ்டஹ ததைவாஸ்து ஷராவஹ சததம் ஹ்ருதே. இல்லை, இந்த தேவி நீயே துணை கிருதி சொன்னனே, அதில் வர்ற புவன சுந்தரி நீ தான். எப்படி கேளு? தேவாதி தேவ சுந்தரே சித்தம் புவன சுந்தரே அம்பதேவி நீயே துணையே மதுரை வாழ் மீன லோச்சனியே தேவி அப்படிங்க. சரி, அடுத்தது வர என் பாட்டே இருக்கட்டும் ஒரு பக்கம், உன்னை பாடுறது தான் முக்கியம். என்னை எப்படியோ மதுரைக்கு வர்ற மாதிரி நீ பண்ணிட்ட ஒரு சமயத்தில் ஆச்சு. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் மூலமாக விக்கிரகமாக என் கையில் கிடச்சியும் வந்த நீ. எனக்கு ஒரே குழப்பம், ஆச்சரியம். நீ எனக்கு என்ன சொல்ல வர்ற, ஏன் என் கையில் கிடச்சேன்னு யோசித்து பார்த்தேன். உன் கணக்கும் பதிலும் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற புத்தி எனக்கேது மீனாட்சி. அப்புறம் யோசிக்கிறத விட்டுட்டேன். ஆஸ் யூஷுவல் அப்பப்போ அம்பாள் தரிசனம், அதான் யாரு? நீ தான் அம்பாள். அம்பாள் தரிசனம் பண்ண வந்தேன்னு சொல்கிறத விட நீ என்ன உன்னை பார்க்க அடிக்கடி வர வச்ச. உன் விருப்பம் இல்லாமல் உன்னை பார்க்க நான் எப்படி வர்றது சொல்லு? 14 லோகங்களுக்கு புவனங்களுக்கு எஜமானியாக இருக்கிற ஈஸ்வரி மீனாட்சி அம்பாள். ஆனால் நானும் ஒரு வேலைக்காரியை கூட மரியாதையாக பேசுவேனே, மீனாட்சியை போய் நீ
உன்னை வா இப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறேனேன்னு யோசித்தேன். ஆனால் மரியாதை இருக்கிற இடத்துல உரிமை எடுத்துக்க முடியாது. அதனால் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். மீனாட்சி கிட்ட எனக்கு மரியாதை நிமித்த உறவு வேண்டவே வேண்டாம். உரிமையான உறவு தான் வேணும். எப்போ வேணா போகலாம், எப்போ வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், அவகிட்ட எப்படி வேணா உட்காந்து பேசலாம். அந்த அளவுக்கு உரிமை தான் எனக்கு மீனாட்சி கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி உரிமையான உறவு தான் வேணும். ஏன்னா அதான் நீ என் மீனாட்சி அப்படி நினச்சாதான் யூ ஆர் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. மரியாதைன்னு நினச்சோம் வச்சுக்கோ, ஏன் தள்ளி நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. உரிமைன்னு நினச்சா கிட்ட வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. எது வேணும் எனக்கு உன்கிட்ட? உன்கிட்ட கிட்ட தான் வச்சு பார்க்கணும். மரியாதை வேண்டாம், உரிமை தான் வேணும். நீ எப்போதுமே வெரி பிஸி மீனாட்சி. உன்னை பார்க்குறதுக்கு நிறைய கெஸ்ட்ஸு, அது எதுக்கு? ஃபார் த பர்பஸ் ஆஃப் மீட்டிங் வித் ஆப்ளிகேஷன்ஸ் கிராட்டிடியூட் எக்ஸெட்ரா. அதுவும் உள்ளூர், பக்கத்து ஊர், மாநிலம், தூர மாநிலம், அயல் தேச ஃபாரினர்ஸ், ஏன் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட தேவலோகத்து தேவதைகள் கூட வந்துட்டே இருக்காங்க. இதில் நான் உனக்கு எம்மாத்திரம்? நீ என்னை பார்க்கலன்னா ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நான் உன்னை பார்க்கலன்னா நினைக்கலன்னா நஷ்டம் என் ஜென்மத்துக்கு தானே. ஒரு நாள் வழக்கம் போல் உன்னை பார்க்க வந்தேன். உன் கிருப்பையால் வர முடிஞ்சுது. உனக்கு இருக்கும் ஏகப்பட்ட வேலையில் என்னையும் பொருட்டாக்கி போனா போய் தொலைகிறேன்னு கிருபையை பிச்சையா இத்தனோண்டு என் மேலே தூக்கி போட்டிருக்கியே, அதுக்கு தேங்க்யூ மீனாட்சி. சரி, விஷயத்துக்கு வரேன். அன்றைக்கி உன்னை பார்த்த உடனே ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரமிச்சு போயிட்டேன். சபாஷ், பிரமாதம், அடடடடடடடடா, இப்படி ஒரு லட்சணமான சுந்தரியா அப்படின்னு. அது என்னன்னு சொல்கிறேன்.